வணக்கம், வெல்கம் டு தி கோட் நியூஸ். ரீஃபண்ட் ரிவ்யூவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்கும். தனுஷோட 50வது படம். பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்க படம். ஸோ பல ஆக்டர்ஸ் லிஸ்ட்டில் இந்த 50வது படம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மைல் ஸ்டோனு. அது நிறைய பேருக்கு வந்து ஃப்ளாப் ஆகிருக்கு, சில பேருக்கு மட்டும் தான் சக்ஸஸ் ஆயிருக்கு. ஸோ தனுஷ்க்கு என்ன மாதிரி இந்த படம் வந்து வந்திருக்குன்றத ரிவ்யூக்குள்ளே பார்க்கலாம். ராயன் படத்தோட ஷார்ட் ஒன்லைனர் ஸ்பாயிலர் எல்லாம் சொல்லிடுறேன். ஸோ தனுஷ், காளிதாஸ் ஜெயராம், சந்தீப் கிஷன், துஷாரா விஜயன் இவங்கலாம் சிப்ளிங்ஸ். சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா தனுஷ் தான் இவங்களெல்லாம் வளர்க்குற மாதிரி ஒரு கட்டாயம் ஏற்படுது. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களெல்லாம் வந்து மேலே எடுத்துகிட்டு வராரு. ஸோ இவங்களுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள், அதுக்கப்புறம் இந்த கதைக்குள்ளே அண்டர் டாக்ஸாக இவங்கெல்லாம் என்னென்ன பண்ணுறாங்க, ஸோ இதுக்குள்ளே இருக்க ரிவெஞ்சு, வெஞ்சன்ஸ், அப்புறமா வந்து நடக்கிற துரோகங்கள், இதெல்லாம் பற்றி தான் படத்தோட ஒன்லைனாக சொல்ல முடியும். 50வது படம்னால எல்லா ஆக்டருக்கும் ஒரு பெரிய மைல் ஸ்டோன் தான். அது தனுஷ் மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஆக்டருக்கு ஸோ அவரோட 50வது படம் எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குன்றத மற்ற யார்ட்டையும் நம்ம நானே டிசைன் பண்ணி நானே அதை டைரக்ட் பண்ண போகிறேன்ற ஒரு முடிவில் ஒரு பவர் பாண்டின்ற ஒரு நல்ல ஒரு ஃபீல் குடான மூவிக்கு அப்புறம் ஸோ அவர் வந்து டைரக்ஷனில் வந்து என்ன பண்ண போகிறாருன்னு வந்து அடுத்து என்ன பண்ண போகிறாரு காத்திருந்தப்ப கரெக்டாக 50வது படத்தை நானே வந்து எனக்காக டிசைன் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கிறது அவரோட ஒரு ஓன் ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம ஒரு அதே ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக தான் நம்மளுக்கு வந்து மாறி இருக்குது. ஸோ படம் வைஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே என்ன இருக்குது, ஸோ ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து பார்க்குறப்ப ஸோ நான் கதையை வந்து பெருசாக இதில் சொல்ல விரும்பல. ஏன்னா வந்து ஸ்பாயிலராக சொல்கிறதுக்கும் எதுவும் இல்லை டு பி ஃப்ராங்க். ஆனால் வந்து கதையாக வந்து நம்ம எதையுமே வந்து ஒரு முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்பாயிலர் எல்லாம் வந்து என்ன சொல்லணும்னா ஒரு ஃபஸ்ட் ஆஃபில் ஒரு எப்படி வந்து தனுஷ் வந்து அவங்க சின்ன வயசுலேருந்தே வந்து இவங்க தம்பிங்க தங்கச்சிங்களை எப்படி வளர்க்குறாரு, தங்கச்சி வந்து ஒரு பாசமாக ஒரு அவரோட லுக்கே பார்த்தீங்கன்னா வந்து அவரே வந்து ஒரு ரக்கடான லுக்கில் வந்து இருக்கணுன்றதுக்காக ஒரு பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி இப்படியே தான் இருப்பார். அந்த புருவத்தை தூக்கி சிரிக்க கூட மாட்டார். அதே ஒரு அந்த கேரக்டரைசேஷனே பார்த்தீங்கன்னா ஒரு ரக்கடாக ஒரு வந்து அடமெண்ட்டாக இருக்கும். வந்து சின்ன வயசுலேருந்தே அவ்வளோ கஷ்டத்தை நான் தாங்கிட்டு வந்து இவ்வளோத்தையும் நான் வந்து வெளிக்காட்டாமல் இருக்குன்றது வந்து அந்த கேரக்டர் ஸ்கெட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நீட்டாக பர்ஃபெக்டாக ஆப்டாக சூட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் விஷயம், இதில் இருக்கிற கேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஊறப்பட்ட பேர் வந்து ஒரு எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஆக்டர்ஸாக தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் காளிதாஸ் ஜெயராம், சந்தீப் கிஷன், துஷாரா விஜயன், பிரகாஷ் ராஜ், அப்புறம் வந்து நிறைய பேர் இருக்காங்க, சரவணன், ஸோ எஸ்ஜே சூர்யா, இவங்கெல்லாம் வந்து வச்சு பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ளே பண்ண போகிறாங்கன்றது வந்து நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து கதை வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் செட் ஆகுது. ஸோ லைஃப்பில் வந்து ராயனோட லைஃப், ராயன் பிரதர்ஸு இவங்கெல்லாம் என்ன மாதிரி லைஃப்பில் இருக்காங்க, ஸோ இவங்களுக்கு பேக்ரவுண்ட் என்ன, எப்படி வந்தாங்க, இது மாதிரி தான் கதை வந்து பொறுமையாக தான் செட் ஆகுது. ஸோ இதுக்கு நடுவில் வந்து என்ன வந்து நம்மளுக்கு வந்து புதுசாக இருக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்குறப்ப தான் ஸோ ரொம்ப ட்ராக் ஆகி தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் போயிட்டுருக்குன்னு சொல்லணும். இதுக்கப்புறம் வந்து ஒரு அண்டர் டாக்ஸ் மாதிரி தான் வந்து இவங்களை வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரவணன் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டான் லெவலில் காட்டுறாங்க. பட் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ், அவரோட கொடுத்துருக்க சீன்ஸில் வந்து அவர் வந்து என்னென்ன தேவையோ அதை கொடுத்துருந்தாலுமே அந்த கேரக்டர் டெப்த்துன்னு இருக்குல்ல, ஒரு கேரக்டர் காட்டுறப்ப அந்த கேரக்டர் வந்து ஒரு பில்டப்லேயே இருக்கே தவிர அந்த கேரக்டர் டெப்த்து வந்து இல்லை. ஏன்னா இது வந்து ரைட்டிங் வந்து கொஞ்சம் வந்து வீக்காக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் எண்டு வந்து முடியப்ப அந்த டெப்த்து வந்து நம்ம வந்து ஆடியன்ஸ் வந்து ஃபீல் ஆகணும். ஸோ அந்த ரைட்டிங்கில் வந்து இது மிஸ் ஆகுதுன்றது எனக்கு ஒரு ஃபீல். ஸோ இந்த ராயனோட பிரதர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரே வந்து வடிவமைக்கிற விதம் வந்து தனுஷ்க்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் இருக்குன்றது வந்து அவர் கேரி பண்ணிக்கிற விதம், அந்த கேரக்டரை வந்து அவர் வந்து உள்வாங்கின விதமே பார்த்தீங்கன்னா சிரிக்கவே மாட்டார் படத்தில். ஸோ இவ்வளோ தான் லிமிட், இவ்வளோ தான் டைலாக், இவ்வளோ தான் புருவத்தை தூக்கணும், இவ்வளோ தான் மூஞ்சை வச்சுக்கணும், ஸோ உருனே இருக்கிற ஒரு கேரக்டர், ஒரு அடமெண்ட்டான ஒரு கேரக்டர், ஒரு ரொம்ப ரக்கடான ஒரு லுக்காக இருக்கணும், அதெல்லாம் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் வந்து ஸோ போக படத்தில் வந்து மற்ற கேரக்டர்ஸ்லாம் வர அந்த கேரக்டர்ஸ் ஈஸியாக வந்து நமக்கு ஜட்ஜ் பண்ண முடியுது. அதே மாதிரி பழைய படங்களில் நிறைய படங்கள் அடித்து துவச்ச கேரக்டரோட ஸ்கெட்சை மாதிரி தான் தெரியுது. ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனால் அந்த சரவணன் கேரக்டரும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டானாக காட்டுறாங்க. ஆனால் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வந்து ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடலாம். ஸோ இப்படியே போயிட்டு இருக்கப்போ ஸோ இன்ட்ரோல் பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு ஹை பாயிண்ட்டு, ஸோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற எக்ஸ்பெக்டேஷனை தூணுன்ற மாதிரி தான் இருக்கணுன்றதை வந்து அதையுமே வந்து கொஞ்சம் கமர்ஷியலாக மாற்றிட்டாருன்றது தான் சொல்லணும். தனுஷ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் இருந்தது, ஆனால் அது வந்து கொஞ்சம் கமர்ஷியலாக வந்து முடிஞ்சு ஸோ என்ன நடக்க போகுதுன்றது ஈஸியாக தெரிஞ்சிருது. ஸோ அப்படியே செகண்ட் ஹாஃப் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டார்ட்டாக இருக்கும். அதே வந்து பரபரன்னு போகும். என் படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 hours 23 minutes தான். ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபே பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ராகான ஃபீல் இருந்தப்பே வந்து எனக்கே ஒரு ஷாக்காக இருந்தது. ஏன்னா வந்து ஒரு 2 hours 23 minutesனா ஒரு படம் வந்து ரொம்ப கிறிஸ்பான ஸ்க்ரீன் பிளேவாக தான் இருக்கும். தனுஷ் அதில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக இருந்திருக்காரு. 50வது படம், அதே மாதிரி படத்தை வந்து லென்த்தையும் வந்து நம்ம ஷார்ட்டாக வச்சு ஸ்க்ரீன் பிளே பரபர நவுந்தாதான் அதுக்கு வந்து ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு எப்படி இருந்தால் ஒரு சாதாரண படமும் நல்ல படமாக மாறிடுன்ற ஒரு ஸ்மார்ட்டான மூவ் எடுத்துகிட்டு தான் நினச்சேன். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃபே கொஞ்சம் ட்ராகிங்காக தான் இருந்தது. ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து பரபரன்னு மூவ் ஆகிடும்னு பார்த்தோம்.
கதை. பட் கதை வந்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தான் இருக்குது. ஸோ தனுஷ் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டான்னு தான் சொல்லணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 50வது படம் அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜயோட சுறாவாகட்டும், ஸோ இன்னும் சில ஆக்டர்ஸோட 50வது படம்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த லெவலில் போகாததுக்கு ரீசன் அவங்க மட்டும்தான் சொல்லுவேன். ஸோ அந்த தப்பு தான் தனுஷும் பண்ணியிருக்காரு. ஈஸியாக அவர் நடிப்புக்கு தீனி போகிற மாதிரி எவ்வளோ படங்கள் நடிச்சிருக்காரு. ஆனால் இன்னுமே எதை வந்து பெட்டராக பண்ணணும். விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் தெளிவாக முடிவெடுத்து கதை தான் முக்கியம், கதை ஓரியன்டாக ஒரு பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் மகாராஜா மாதிரி ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்தாரு. ஸோ தனுஷ் வந்து அதை தவிர்த்தாருன்னு தான் சொல்லணும். ஏன் சொல்கிறேன்னா அவருக்கு இல்லாத டேரக்டர்ஸாக வெற்றிமாறன் இருக்கட்டும், ஏன் பாரஞ்சித், இந்த மாதிரி வெற்றிமாறன் அவரோட பெட்டு, அவரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50வது படம் எனக்காக நீங்கள் ஸ்பெஷலாக பண்ணணும்னா தெறிக்க விட்டுருப்பார் மனுஷன் தான் சொல்லணும். ஸோ அந்த விதத்தில் தனுஷ் கோட்டை விட்டாருன்றது கிளியராக தெரியுது. படத்தில் பிரதர்ஸாக வர சந்தீப் கிஷனும் சரி, காளிதாஸ் ஜெயராமனும் சரி, ஸோ கொடுத்துருக்க ஸ்பேஸில் நடிச்சிருக்காங்க. ஸோ காளிதாஸ் ஜெயராம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அந்த கேரக்டரில் ஒட்டின மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. அதே மாதிரி துஷாரா விஜயன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஆக்டர். சார்பேட்டாவில் பார்த்துருக்கோம் அவங்கள, அது நட்சத்திரம் நகரத்திலும் ஒரு ப்ராமினென்ட்டான ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு பாரஞ்சித் மாதிரி ஒரு சினிமா ஸ்கூல்லேருந்து வந்தவங்க. இந்த படத்தில் வந்து அவருக்கு தனுஷ் வந்து என்ன மாதிரி கேரக்டர் கொடுத்துருப்பாரு. அது செகண்ட் ஹாஃபில் அவங்களுக்கு உண்டான ஸ்பேஸ் நிறைய இருந்தாலுமே பட் ஒட்டலை. அது ராயன் பிரதர்ஸ் ஆகட்டும், துஷாரா விஜயன், அண்ணன் தங்கச்சி பாசம், இந்த வந்து பாசம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட எமோஷனல் கனெக்ட் வந்து ஆகவே இல்லை. ஸோ எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ஆடியன்ஸாக வந்து நீங்கள் பார்த்துட்டு நான் சொல்கிறது வந்து தப்பாக இல்லைன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் டேரெக்டாக போயிடலாம். ஸோ படத்தோட பாசிட்டிவ் மெயினாக தலைவர் ஏஆர் ரஹ்மான் தான் சொல்லணும். அது அவர் போட்டிருக்க மியூசிக் பேக்ரவுண்டு வந்து இருக்குல்ல, படத்துக்கு வந்து ஏற்று நறுக்குன்னு நச்சுன்னு போட்டிருக்காரு. ஸோ இது எடுத்துகிட்டு பார்த்தா இந்த படம் வந்து இன்னுமே ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஸோ அவருக்கு கொடுத்த ஒரு விஷயத்தை வந்து எவ்வளோ வந்து என்ஹான்ஸ்டாக கிளாஸாக பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காரு. ஸோ ஏஆர் ரஹ்மான் சாருக்கு எப்பயுமே. செகண்ட் விஷயம், டெக்னிக்கலாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே பிரசன் எடிட்டர் ஆகட்டும், ஸோ ஓம் பிரகாஷ் கேமரா வந்து அந்த லோ லைட்டிங்ஸு, அப்புறம் கடைசியில் ஒரு கிளைமேக்ஸ் ஷாட்ஸு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில சிலோட் ஷாட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷன்லாம் சூப்பராக இருக்குது. இது வந்து தனுஷோட விஷனா இல்லை ஓம் பிரகாஷோட விஷனா தெரியல. ஸோ அந்த விஷனரி தாட்ஸ்லாம் வந்து சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து கதையோடு வந்து பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து ஓவர் டோஸ்ட்டாக தான் தெரியுது. ஸோ இதுதான் உண்மை. நான் வந்து டெக்னிக்கல் வைஸ் கேமரா அண்ட் எடிட்டிங் நீட்டாக பண்ணியிருக்காங்க. படத்தோட நெகட்டிவ்ஸ் என்னன்னு வந்து பார்த்துடலாம். ஸோ நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக தனுஷ் தான் சொல்லுவேன். ஏன்னா கேப்டன் ஆஃப் த ஷிப்பும் அவர் தான், ஸோ மெயின் ரோலும் அவர் தான். ஸோ அவர் தான் ப்ளேம் பண்ணணும். ஏன்னா ஒரு கேரக்டர் ஸ்கெச் பண்ணுறதும் அவரோட வந்து அவரோட பொறுப்பாக எடுத்து 50வது படத்தில் வந்து இவ்வளோ அவசரமாக எதுக்கு எடுக்கணும் முதல்ல எனக்கு புரியல. ஸோ 50 நாளில் ஒரு படத்தை வந்து டக்கு முடிக்கிறாரு. அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து 50 நாள் படமே ரேப் அப். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீப்பான ரைட்டிங் இருக்கிற ஒரு இதுனா ப்ராசஸே பார்த்தீங்கன்னா இத்தனை ஒரு வருஷமாவது எழுதியிருப்பாங்க உட்காந்து எடுக்கிறது. பார்த்தீங்கன்னா அந்த கதை டிமாண்ட் பண்ணுற அளவுக்கு வந்து பொறுமையாக எடுக்கணும்னா அப்போ தான் அந்த படத்தோட அவுட்புட்டே வேறு மாதிரி இருக்கும். இல்லைனா ஸ்க்ரீன் பிளே வைஸ் வேறு மாதிரி அதை வந்து அவர் ரைட்டிங்கில் ப்ரில்லியண்ட்டாக இருந்திருக்கணும். ஸோ ரெண்டுமே இல்லை. ஸோ தனுஷ் வந்து மெயினாக ஒரு ட்ராபேக்காக சொல்லணும். இந்த படத்தை வந்து ஒரு நல்லா போகலன்ற காரணம் வந்து வந்துச்சுன்னா அது தனுஷ் தான் மெயின் ரீசனாக இருக்கும். ஸோ அது அவரே அக்செப்ட் பண்ணிப்பார். ஸோ படம் பார்க்குற நீங்களும் வந்து சொல்கிறது கரெக்டாக இல்லைன்னு அக்செப்ட் பண்ணுறதா இல்லைன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ராயன். ஸோ இந்த வீக்கெண்டுக்கு ஒரு பர்ஃபெக்டான வாட்ச். ஸோ கண்டிப்பாக வந்து நான் இந்த தேட்டரோட ஃபேமிலியோட போய் பார்க்கலாம்னு வச்சிங்கன்னா ஸோ ஃபேமிலியோட பார்க்கறது அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா படம் வந்து அடல்ட் கண்டென்ட் பிகாஸ் ஆஃப் த வைலன்ஸ் அண்ட் பிளட் ஷெட் நிறைய இருக்குது. ராயனுக்கு பல ரத்தம் கூட வச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் ரத்தம் தெறிக்க விட்டுருக்காங்க. பட் அதெல்லாம் வேணுமான்னு கேட்டிங்கன்னா இந்த படத்துக்கு அவ்வளோலாம் தேவையே இல்லை, எடுக்கணுமே எடுத்த மாதிரி இருக்குது. ராயன் படத்துக்கு நம்ம ரீஃபண்ட் ரிவ்யூ ரேட்டிங் இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரீஃபண்ட் கேரண்டி கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த படம் வந்து சுத்தமாக எனக்கு வந்து கனெக்டே ஆகலைங்க. வந்து ரொம்ப வந்து எக்ஸ்பெக்டும் பண்ணாமல் போனாலுமே உங்களுக்கு வந்து பழைய படங்களை பார்த்த ஃபீலிங் தான் இருக்குமே தவிர புதுசாக அந்த படத்தில் எதுவுமே இருக்காது. ஸோ அதே ரிவெஞ்சு, அதே அண்ணன் தம்பி சண்டை, அதே டான் கதை, அதே அண்டர்வேர்ட் கதை, இந்த வடச்சென்னை எப்படி தான் தனுஷ் வந்து எப்படி தான் வந்து அந்த வெற்றிமாறனோட சிங்கை அந்த வெற்றிமாறனுக்கே கொடுத்துக்கலாம். இந்த படத்தை வந்து வெற்றிமாறன் ப்ளஸ் அந்த என்ன படம் அந்த மணிரத்னம் படம் ஒன்று வருமே, அந்த ஹை கிளாஸ் பசங்களாக இருப்பாங்களே அந்த படம், அந்த செக்கச்சேவந்தாகணும், அது ரெண்டையும் கலந்த மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் வந்து அதுக்குண்டா வந்து வெளியில் வந்து பெருசாக வந்து பேசுகிற மாதிரி வந்து எதுவுமே இல்லை படத்தில். நான் சொன்னதுக்கு ஏதாவது முரண்பாடாக இருக்குது, இல்லை இந்த படம் வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்குது, நீங்கள் சொல்கிற அளவுக்கு அவ்வளோ இதாக இல்லைன்னு சொன்னீங்கன்னா படத்தை பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் டிக்கெட் அமௌண்ட்டை நான் ரீஃபண்ட் பண்ணுறேன். ஸோ ராயனுக்கு கோட் மூவி ரேட்டிங் 5 2 கொடுக்கலாம். அதுக்கு எல்லா தகுதியும் இந்த படத்துக்கு இருக்குது. ஸோ அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, பை ஃப்ரம் கோட்.